ரெயின் கோட்டில் போய் பார்த்தப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை சிஎம் பார்க்க வந்திருக்கீங்க, இப்படிலாம் அப்படி உள்ளே விடுவாங்க அப்படின்னு. நாங்கள் மலையிலேருந்து வர சொன்னீங்க, வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார், ரெயின் கோட்டே வர சொல்லுப்பா அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னார், வேலை பார்க்குறவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிக்கலாம் வர மாட்டாங்க, அந்த பொண்ணு அப்படியே டியூட்டிலேருந்து வந்துருச்சு இருக்கட்டும். அப்போவே எனக்கு பேசினார். ஹி வாஸ் வெரி கிளியர் தட் வேலை பார்த்தா போதும், நீங்கள் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரணும்னு அவர் எதிர்பார்க்கல. அது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் கலைஞர் ஐயா. அடுத்து திருப்பி 97ல் பார்த்தோம்னு சொன்னால், திருநீர்மறையில் ஒரு குவாரி விஷயத்தில் ஒரு சென்சிட்டிவான இது இல்லீகல் குவாரிஸ் ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்தோன்னு ஐ தாட் ஐ வில் கோ ஆன் ரைட் அண்ட் க்ளோஸ் இட் ஆஃப். 40-50 லாரிலாம் சீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு இருக்கும்போது பொதுமக்களும் ப்ளஸ் இந்த ரவுடிஸ் எல்லாம் என்னை ஃபுல்லாக கெரோ பண்ணிட்டு விட்டு போனோம், இல்லைன்னா நாங்கள் செல்ஃப் இமுலேஷன் பண்ணிக்கோன்னு த்ரெட் பண்ண ஆரம்பிச்சு. ஐ லெஃப்ட் மை ஜீப் அண்ட் ஐ ஸ்டார்டட் வாக்கிங். போலீஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் அந்த சேட்டலைட் சேனல்லாம் வந்து புதுசு, சன் டிவி எல்லாம் வந்து புதுசு, டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் பிட்வீன் என்னை சுற்றி ஒரு 500 பேர் என்னை கெரோ பண்ணிட்டு இருக்காங்க. அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆப்போசிஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு லேடி ஆஃபீஸரை, ஒரு யங் ஆஃபீஸரை கொண்டு போய் ஒரு திருநெல்வேலியில் குவாரியில் கொண்டு போய் நீங்கள் வேலை பார்க்க வச்சிருக்கீங்க, அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் கூட தரல, 10 போலீஸ் கூட அவங்க கூட இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு கலைஞர் ஐயா சொல்கிறார், உங்களுக்கு தெரியாது அந்த சப் கலெக்டர் வந்து இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்காங்க, நான் ஏற்கனவே அவங்கள பார்த்துருக்கேன், ஒரு சாதாரண அமுதா இல்லை அதிரடி அமுதா, அவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க, சாயங்காலம் ரிப்போர்ட் தரேன் அசம்பிளியில். ஸோ ஹி ஹேட் so much confidence in me that I will be able to handle. சர்வீஸில் வந்து 2வது வருஷம் தான் ஆகுது, பட் என்னை 2-3 அக்கேஷனில் அவர் என்னோட ஒர்க்கை பார்த்து அப்சர்வ் பண்ணனால இவங்க ஹேண்டில் பண்ணி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஹி ஹேட் லாட் ஆஃப் ஃபெய்த் இன் ஆஃபீஸர்ஸ். ப்ளஸ் வந்து இது மென் பண்ணக்கூடிய ஒர்க், இது விமன் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் கிடையாது. செங்கல்பட்டு டஃபான சப்சிடியூஷன் தான், பட் ஹி சோஸ் மீ டு ஒர்க் இன் செங்கல்பட்டு இன் ஸ்பைட் ஆஃப் நோயிங் அங்கே சாண்ட் மாஃபியா இருக்குது, அங்கே திருநீர்மலை பிரச்சனை இருக்குது, இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதே வந்து ஹி போஸ்டட் மீ அஸ் சப் கலெக்டர் செங்கல்பட்டு. ஸோ ஹி நியூ தட் ஆஃபீஸர்ஸ் வில் ஒர்க், விமன் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ டூ குட் ஒர்க். ப்ளஸ் நான் கலெக்டராக இருக்கும்போது தருமபுரி கலெக்டராக இருந்தேன் நான். அப்போயுமே வந்து அவருடைய இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆட்கள்லாம் வந்து இவங்க ரொம்ப டஃப்பாக இருக்காங்க, இவங்களை மாற்றணும்னு போய் ஐயாட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஐயா சொன்னாங்கன்னா, இதை விட நல்ல கலெக்டர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க முடியாது, 2-3 வருஷம் இருந்தாங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டே மாற்றிடுவாங்க, அவங்க டெவலப்மெண்ட் நிறைய பண்ணி மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 years I was able to work and I did whatever work I can change.